சொத்து பிரச்சனை, நிலத்தகராறெல்லாம் பக்கத்து நிலத்துக்காரங்களால வராது. நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம கூடயே பிறந்தவங்களால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். கோர்ட்டுக்கு போனாலாம் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால இவங்க கையில் எடுக்கிற ஃபர்ஸ்ட் வெப்பன் என்னன்னா பிளாக் மேஜிக். இதை சார்ந்த ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். இந்த கதை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணது. வாட்ஸ்அப்லேயே அவருக்கு நான் தேங்க் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தி ஸ்டோரி. ஜனனி இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கல்கட்டாவில் தான். ஆனால் இவங்களோட பூர்வீகம் தமிழ்நாடு. ஜனனியோட அப்பாவுக்கு கல்கட்டாவில் வேலை கிடைச்சதுனால இவங்க போய் கல்கட்டாலே செட்டில் ஆகிட்டாங்க. அரௌண்ட் 2000 பீரியடில் ஜனனியோட வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஜனனி காளிதாஸ் அப்படிங்கிறவரை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. காளிதாஸோடைய நேட்டிவும் தமிழ்நாடு தான். ஆனால் அந்த டைமில் அவர் கல்கட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபார்ச்சுனேட்லி 2 பேரோட பேரண்ட்ஸும் பேசுகிறாங்க. பேசி பிடிச்சதுனால 2 ஃபேமிலிக்குமே பிடிச்சதுனால இவங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஜனனிக்கு தெரியாது, காளிதாஸை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்பில் நிறைய அமானுஷங்கள் நடக்க போது அதுக்கெல்லாம் ஒரு இன்டைரக்டான ஒரு ரீசனாக காளிதாஸ் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜனனியும் காளிதாஸும் கல்கட்டாலேயே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே குடி போகிறாங்க. அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கண்டினியூஸாக அந்த வீட்டில் இல்லை. நியூலி மேரிட் கப்புள்ன்றதுனால அவங்க அடிக்கடி வெளியே போகிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, இல்லாட்டி ஜனனியோட அம்மா வீடு பக்கத்தில் இருக்குன்றதுனால அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போகிறது. அப்படியும் இல்லைன்னா சொந்தக்காரவங்க நிறைய பேர் இவங்க வீட்டுக்கு வந்துடுறது. ஸோ எப்போவுமே ஜனனி அந்த புது வீட்டில் ஒன்றும் துணையோடு இருக்கிறாங்க, இல்லை அவங்க வேறு எங்கேயாச்சும் போயிடுறாங்க. அவங்க தனியாக இல்லவே இல்லை. ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஜனனி அவங்களுடைய ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இருந்ததா அந்த வீட்டில் அவங்க தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா காளிதாஸ் காலையிலேயே அவர் ஆஃபீஸ் போயிட்டார் அப்படின்னா திருப்பி வரத்துக்கு நைட் ஆயிரும். அதனால அவ்வளோ டைமும் ஜனனி மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அந்த வீட்டில் தனியாக இருக்க ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே ஜனனிக்கு ஒரு ஃபீல் வருது. என்னன்னா, இந்த வீட்டில் நம்ம இல்லாமல் வேறு யாரோ இருக்கிறாங்க, இதோ ஒரு என்டிட்டியோட ப்ரெசன்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஜனனிக்கு வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடைய ப்ரெசன்ஸை மட்டும்தான் ஜனனி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கருப்பு உருவத்தை ஜனனி பார்க்குறாங்க. அந்த கருப்பு உருவம் ஜனனி எங்கே போனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஜனனியை இப்படி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த ஈவல் எனர்ஜி ஜனனிக்கிட்ட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உன்னை நான் கொன்னுடுவேன், ஒன்றை மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன், என்கிட்ட உன்னால் தப்பிக்கவே முடியாது, நீ அப்படி தப்பிக்கணும்னா நீ ஏன் செத்து போயிரு, நீ ஏன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிரு அப்படின்னு சொல்லி ஜனனியை அது பயமுறுத்திருக்கு. ஒரு கட்டத்தில் டே டு டே லைஃபையே வாழ முடியாத அளவுக்கு ஜனனி பயந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டில் குக் பண்ணுறதில்ல, க்ளீன் பண்ணுறதில்ல, எந்த வேலையுமே பண்ணுறதில்ல. இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களே சாப்பிட்றதில்ல, குளிக்கிறதில்ல, சரியாக தூங்க முடியறதில்ல. அவங்கள பார்த்தாலே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் அவங்க ஹஸ்பண்ட் காளிதாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சினால இப்படியெல்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாட்டிக்கு, ஜனனியோட அம்மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் ஹெல்ப்புக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டுக்கு பாட்டியும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜனனியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் பாட்டி வந்ததுக்கு அப்புறமும் கூட ஜனனியோட பிஹேவியரில் எந்த ஒரு மாற்றமுமே வரலை. அவங்க பழையபடி எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது பாட்டிக்கு மட்டும் என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை இவளை ஏதாவது காத்து கருப்பு பின்தொடர்ந்து வந்திருக்குமோ, இல்லை ஏதாவது துஷ்டமணி எதுவும் வந்திருக்குமோ, அதனால தான் இவ இப்படி பிஹேவ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் அதை அவங்க வெளியில் சொல்லலை. ஒரு ஃபியூ டேஸ் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருது. ஸோ ஜனனிக்கு திரும்பியுமே இந்த வீட்டில் தனியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ ஜனனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போதே காலையிலேயே எழுந்திரிச்சு குக் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பாட்டிக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவர் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். அவர் ஈவினிங் வீட்டுக்கு வரத்துக்கும் ரொம்ப லேட் ஆகும். இப்படியே ஃபியூ டேஸ் போயிட்டுருக்கு. ஒரு நாள் மத்தியானம் ஜனனி அவங்க ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சூடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனில் சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய மெயின் டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தக்கிட்டு இவங்களுக்கு தோணுது, ஒருவேளை ஹஸ்பண்ட் திருப்பி வந்துட்டாரா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரே இப்படிலாம் நினச்சிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவங்க மெயின் டோரை லாக் பண்ணும்போது இவங்க கிச்சனில் பாத்திரமெல்லாம் உருண்டு கீழே விடுற மாதிரி சத்தி கேட்குது. அவங்க நினச்சிட்டாங்க, இவங்க நம்ம தப்பாக ஏதாவது பாத்திரத்தை வச்சுட்டு வந்துட்டு போல இருக்குது, இவ்வளோ கிச்சனில் இருந்தோம்னு சொல்லி கிச்சனுக்கு போனால் அங்கே கிச்சனில் எதுவுமே அப்படி நடக்கவே இல்லை. அமைதியாக இருக்குது. சைலண்ட். கிச்சனில் ஒரு பொருள் கூட கீழே விடல, நார்மலாக இருக்குது.
இவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நம்ம காது நல்லா கேட்டுச்சு இப்படி சத்தம். ஆனால் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி அவங்க கிச்சனில் நின்றுட்டே இருக்காங்க. அந்நேரத்தில் அவங்க வீட்டு பெட்ரூமோட டோரை யாரோ அப்படியே வேகமாக அரைஞ்சு சாத்துறாங்க டம்முன்னு. ஒரு செகண்டில் ஜனனிக்கு ஹார்ட் பீட்டே நின்றுடுச்சு. அந்தளவு ஒரு சத்தம். இவங்க மெதுவாக போய் அந்த பெட்ரூம் டோருக்கு முன்னாடி நின்று அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை. ஜனனிக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவங்க வீட்டில் வந்து பெட்ரூம் டோர்லாம் ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க, சாத்தி வச்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓப்பனில் இருந்த டோரை யார் இப்படி ஃபோர்ஸாக சாத்தினது? இப்போ ஜனனிக்கு நல்லாவே தோணுது, இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே காரணம் அந்த என்டிட்டி தான். நிச்சயமாக இந்த வீட்டில் ஜனனி அதை நிம்மதியாக வாழ விடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஹாஸ்பிட்டலில் இருந்த பாட்டி டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. அவங்க ஆயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜனனி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜனனி அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட இந்த ஆன்மாவோட தாக்கம் குறையவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த ஒரு மோர் தென் 6 months வரைக்குமே அவங்க அம்மா கூடயே இருந்துட்டு அப்புறம்தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போது துணைக்கு அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு தான் ஜனனி வராங்க, குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஜனனி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பழையபடி எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னால் அந்த உருவத்து கூட பேசுறது, பயப்படுறது, ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துடுறது, கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அந்த என்டிட்டியை திட்டுறது, இந்த மாதிரியே அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜனனியோட அந்த பிஹேவியர்லாம் பார்க்குற காளிதாஸ் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் வந்து போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனாக இருக்கலாம், அதனால தான் அப்படி பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் சரியாக போயிடாதான், ஹெல்ப்புக்கு தான் பாட்டி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகமே வரல, அதை விட்டுடுறாரு. ஒரு நாள் சாயங்காலம் 1 வயசான ஜனனியோட குழந்தைய காணும். குழந்தை 1 year ஆச்சுன்னா மெதுவாக லைட்டாக அது நடக்கும், ஆனால் ரொம்ப தூரம் நடந்தாலும் போக முடியாது. இந்த பாட்டி வந்து கேட்குறாங்க ஜனனிக்கிட்ட, எங்கம்மா குழந்தை அப்படின்னு. ஜனனி ஆனால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. கொஞ்சம் நேரம் போக போக பாட்டிக்கு டென்ஷன் ஆகிடுதுமா, குழந்தை என்னம்மா பண்ண, எங்கம்மா குழந்தைன்னு எவ்வளவோ கேட்குறாங்க, ஜனனி சொல்லவே இல்லை. பாட்டி வந்து காளிதாஸுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. காளிதாஸ் வராரு. அவங்க வீட்டில் நடக்கிற அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அக்கம் பற்றி வீட்டுக்காரங்க கூட வந்துட்டாங்க. யார் கேட்டாலும் ஜனனி எதுவுமே பேசவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பேய் வந்து என் குழந்தைய கொன்னுடும், நம்ம எல்லாரையுமே அது கொல்ல தான் போகுது, அதனால் என் குழந்தைய வந்து நான் பத்திரமா சேஃபாக வைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும், அதனால் பத்திரமா நான் வச்சுருக்கேன் என் குழந்தைய அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. காளிதாஸ் கேட்குறாரு, சரி நீ பத்திரமா வச்சுருக்கனா எங்கே வச்சுருக்க முதல்ல அதை சொல்லு அப்படின்னு. அப்போ ஜனனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க குழந்தைய, அந்த 1 year பேபியை இந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஆசிரமத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க, யாருக்கும் தெரியாமல். இதை கேட்டதுக்கப்புறம் காளிதாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த குழந்தைய வந்து திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து கொஞ்ச நாள் ஆகுது. அதுலேருந்து அந்த குழந்தைய வந்து பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. ஜனனியை நம்ப முடியாது, அதனால் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தான் கவனிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி ஜனனி அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க ஹாலில் அப்படியே உட்காந்துட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு பேய் பிடிச்சவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அப்படியே உட்காந்து ஆடிட்டே இருந்திருக்காங்க, முறைச்சி பார்த்துக்கிட்டு. ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த காளிதாஸுக்கு ஜனனியை இந்த போஸ்டில் பார்க்கும்போது புரிஞ்சிருந்த ஒரு விஷயம், ஜனனியை ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம், என்னோட பிஹேவியர்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம உடனடியாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் காளிதாஸும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த ஊர்லேயே கல்கட்டாலேயே ஒரு தமிழ் பாட்டி, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க வந்து காளி தேவியோடைய உபாசகர். கல்கட்டானாலே காளி ரொம்ப ஃபேமஸ். கல்கட்டாவில் காளி எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு பிளாக் மேஜிக்கும் ரொம்ப ஃபேமஸ். அந்த காளி உபாசகராக இருக்கிற அந்த பாட்டியை போய் நம்ம மீட் பண்ணி நாளைக்கு கேட்கலாம், என்னதான் ஜனனிக்கு ஆச்சுன்றதை நம்ம அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. காளி தேவியோட உபாசகராக இருக்க அந்த பாட்டி டெய்லியுமே நிறைய பூஜை வந்து பண்ணுவாங்களாம். மிட் நைட்லலாம் கூட பூஜை பண்ணுவாங்களாம். அம்மன் வந்து அந்த பாட்டிக்குள்ளரே இறங்கி அந்த பாட்டி வந்து அருள் வாக்கும் சொல்லுவாங்களாம். அந்த பாட்டியை தான் எங்கள் ஃபேமிலியை போய் மீட் பண்ணுறாங்க. அந்த பாட்டிக்கு முன்னாடி ஜனனி போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்துட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, காளிதாஸோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் காளிதாஸுக்கு தான் செய்வனை செய்யறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவரோட ஜாதகத்துப்படி அவருக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால அவரோட ஒய்ஃபான ஜனனி மேலே ஒரு பவர்ஃபுல் என்டிட்டியை வந்து ஏவி விட்டுருக்காங்க. அந்த என்டிட்டி இருக்கிறதுனால தான் ஜனனி இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க. நீங்கள் பெட்டர் வந்து ஒரு தாந்திரிக் பர்சனை வந்து மீட் பண்ணி சஜஷன் ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. காளிதாஸும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி வச்சு ஒரு நம்பகமான ஒரு தாந்திரிக் பர்சனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு.
அந்த மாந்திரீகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமுமே, ஹாலு, பெட்ரூமு, கிச்சன், டாய்லெட், பாத்ரூம்னு எல்லா ரூமுக்கு உள்ளாரையுமே போயிட்டு அந்த ரூமோட வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ணி சில மந்திரங்களை வந்து அவர் ஜெபிக்கிறாரு. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அந்த மெயின் கேட்டையும் ஓப்பன் பண்ணி அந்த வாசலில் இருக்க மண்ணை வந்து அவர் அப்படியே குழிப்பறிச்சிருந்துருக்காரு. ஆழமாக குழிப்பறிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செம்பு தகடு ஒன்று எடுத்திருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு அங்கே நின்று கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி மெடிடேட் பண்ணவர் அந்த வீட்டோட ஈசான்ய மூலைக்கு போயிட்டு, அந்த வீட்டை சுற்றி வெளியில் இருக்கிற ஈசான்ய மூலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிற மண்ணையும் அப்படியே அவரை தோண்டி எடுத்திருக்காரு. அப்படி தோண்டி எடுக்கும்போது அதுக்குள்ளே இருந்து ஒரு செப்பு தகடு, ஒரு காஞ்சு போன லெமனை, ஒரு கருப்பு துணிக்குள்ளார ஏதோ சம் பொருட்கள் இருக்குது, அதை முடிச்சு போட்டு மூட்டை மாதிரி கட்டி வச்சுருந்துருக்காங்க. அது விட்டு துணி, இது கூடவே ஒரு போனு, ஒரு சின்ன சைஸ் போனும் இந்த குழிக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் அது வந்து ஹியூமன் போனா அனிமல் போனான்றது தெரியலையாம். இதை எல்லாமே எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்ண அந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அந்த உபாசகர் பாட்டி என்ன சொன்னாங்களோ அதே தான் அந்த மாந்திரிகரும் சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டில் ஒரு பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜியை ஏவி விட்டுட்டாங்க. இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு நான் ப்ராப்பராக டிஸ்டார்ப் பண்ணிட்டா கூட இந்த ஏவலுடைய இம்பேக்ட் வந்து குறையாது. நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்திருந்தா கூட நம்ம ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால அது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் கடவுளை வந்து சரணடைங்க, கடவுள் மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் வந்து அந்த பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாராம். இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் காளிதாஸ் வந்து அவர் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு கல்கட்டாவில் இருக்க நிறைய கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே நிறைய காளி தேவிக்கு கோயில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் ஜனனிகிட்ட வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதனால் இவர் ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த ஊரே வேணாம், இந்த வீடும் வேணாம், இந்த வீட்டில் தானே இந்த ஏவலை செஞ்சு வச்சுருக்காங்க, யாரோ நம்மளோட சொந்தக்காரவங்க நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்னு வந்தவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, இனி நம்ம போகிற ஊரோ இல்லை அட்ரஸோ எதுவுமே சொல்லாமல் நம்ம வேறு ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹைதராபாத்தில் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே அவருக்கு வேலையும் கிடைச்சதுக்கப்புறம் இவங்க கல்கட்டாவை காலி பண்ணிவிட்டு ஹைதராபாத்துக்கு வந்து செட்டில் ஆகிடுறாங்க. ஹைதராபாத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2nd ஃப்ளோரில் ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. கல்கட்டா விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து ஹைதராபாத்தில் தங்கியிருந்தாலும் கூட ஜனனியை அந்த ஆன்மா வந்து விடவே இல்லை. பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இங்கே வரைக்கும் வந்துருச்சு, இந்த வீடு வரைக்குமே வந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஜனனிக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது. ஒரு செகண்ட் பேபி, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 2 மந்த்ஸாக இருக்கும்போது ஜனனி என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அந்த குழந்தைய வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைய தோளில் போட்டுட்டு அப்படி நடந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய பாட்டி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படி நடந்துக்கிட்டே இருந்த ஜனனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு ஓடி போயிட்டு அவங்க வீட்டு பால்கனியில் போய் நின்று அந்த குழந்தைய தூக்கி அப்படியே வெளியில் வீசிட்டாங்க. வீசிட்டு அந்த பால்கனிலேயே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, என் பிள்ளைய தூக்கி ஏன் நீ வெளியே போட்டா, நீ தான் பிடிங்கி வெளியே போட்டேன்னு சொல்லிட்டு அந்த என்டிடியை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி பதறி போய் கீழே ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கி பார்த்தா தலையில் பலமான அடி, பயங்கரமாக ப்ளீட் ஆகுது, மூச்சு பேச்சே இல்லை அந்த குழந்தைக்கு. பதறி போய் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இந்த குழந்தைய பார்த்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவியர் இன்ஜுரியாக இருக்குது, அதுவும் தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களால் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அட்மிட் பண்ணிட்டாங்க ஐசியூவில். பை காட்ஸ் கிரேஸ் அந்த குழந்தை வந்து பழிச்சுக்குச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காளிதாஸ் வந்து என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம், தமிழ்நாட்டுக்கே போயிடலாம், அங்கே நமக்கு வந்து சொந்தக்காரங்க நிறையா இருப்பாங்க, தாத்தா பாட்டி அத்தை அம்மாலாம் இருப்பாங்க, அதனால் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வந்து நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும், ஜனனியோட பிரச்சனைக்கு நம்மளால் தீர்வு கண்டுபிடிக்கவே முடியல, அட்லீஸ்ட் குழந்தைங்களையாச்சும் நம்ம பத்திரமா வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாக கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜனனியை நிறையா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க, பேயூட்டுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க, மசூதிக்கு போய் மந்திரிச்சிட்டெல்லாம் வந்திருக்காங்க. இப்படி என்ன பண்ணாலும் அங்கே போயிட்டு வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் அவங்க நார்மலாக இருப்பாங்களாம். திருப்பியுமே அவங்க பழையபடி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி இவங்க வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஜனனியும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ரூமில் தூங்குவாங்களாம், குழந்தைங்க 2 பேரும் பாட்டி கூட தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காளிதாஸ் வந்து சத்தம் போட்டு கத்துறாரு. அப்படி என்னன்னு சொல்கிறாருன்னா, என்னை கொலை பண்ணாத, விட்டுடுன்னு கத்துறாரு. இதை கேட்டுட்டு பாட்டி வந்து வேகமாக ஓடி போயிட்டு அந்த ரூம்குள்ளே பார்த்தா இவர் அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு, ஜனனி வந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திகிலாக உட்காந்துருக்காரு.
ஆனால் இவ்வளோ சத்தம் நடந்தும் கூட ஜனனி வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம ஆழ்ந்து அப்படியே தூங்குற மாதிரி அப்படியே இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து சாமி கும்பிட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே திருநீர் வச்சு விட்டுருக்காங்க. அதோட அந்த ரூமை விட்டு வெளியே வந்த காளிதாஸ் தான் திருப்பி அந்த ரூம்குள்ளே பெட்ரூம்குள்ளே போகவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1 இயர் கழிச்சு ஜனனிக்கு 3ஆவது ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை லியோ. நமக்கு இந்த கதையை ஷேர் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர் லியோ பிறந்து ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் கூட ஜனனியை கூட்டிட்டு நிறைய இடங்களுக்கு போயிட்டு அந்த ஆன்மாவை விரட்ட பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கே போயுமே பலனே கிடைக்கல. லியோவுக்கு ஒரு 5 வயசு அப்படி இருக்கும்போது ஜனனி அவங்க ஃபேமிலி வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போது அந்த சர்ச்சில் அந்த ஃபாதரும் அவங்களோட ஒய்ஃபும் ஜனனியோட தலையில் வந்து பைபிளை வச்சுட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஹோலி வாட்டரை எடுத்து இவங்க மேலே தெளிக்கும் போது ஜனனி வந்து பயங்கரமாக கதறியிருக்காங்க, என்னை விட்டுடுங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, நான் ஓடி போயிடுறேன், நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன்னு சொல்லி அப்படி கத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்தில் நின்று லியோ வந்து பார்த்துட்டே தான் இருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்டில் இன்னும் என் மெமரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த சர்ச்சில் ஜனனிக்கு 3 நாள் தொடர்ந்து பைபிள் ஹோலி வாட்டர் இதெல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனல் டே அன்னைக்கு ஜனனியோடைய உடம்புல இருந்து அந்த கெட்ட சக்தி, அந்த ஏவல் ஒரு கருப்பு உருவமாக வெளியே போனதை ப்ரேயர் பண்ண அந்த ஃபாதர் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே பார்த்துருந்துருக்காங்க. இப்போது லியோவோட அம்மா நல்லா இருக்காங்களாம். இதெல்லாம் எங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லியோ நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. கதையை ஃபுல்லாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்திருந்து அதை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை டைப் பண்ணியோ அனுப்பிச்சி விடுங்க.